பற்று என்பதே நாம் ஒருவர் மீது செலுத்துகின்ற அளவு கடந்த அன்பு. ஒரு கணவன் மனைவியிடம் செலுத்துகின்ற அன்பு, ஒரு மனைவி கணவனிடம் செலுத்துகின்ற அன்பு, ஒரு தந்தையானவன் தன் மகனிடமோ மகளிடமோ செலுத்துகின்ற அன்பு, தன்னுடைய நண்பனிடம் செலுத்துகின்ற அன்பு, உறவினர்களிடம் செலுத்துகின்ற அன்பு. இந்த அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் செல்கின்ற பொழுது, அவர்களை நாம் இழக்கின்ற பொழுது அது நமக்கு பெரும் துன்பமாக மாறிவிடும். அளவு கடந்த ஒரு அன்பினை, பாசத்தை யார் மீது செலுத்துகின்றோமோ அவர்கள் இல்லாத பொழுது, அவர்களை நாம் இழந்த பொழுது நமக்கு அதுவே ஒரு மன உளைச்சலையும் மனதிற்கு மிகப்பெரிய அவஸ்தையும் கொடுக்கக்கூடியது எதுவென்றால் நாம் செலுத்தக்கூடிய அன்பு. சரி, இந்த அன்பிலிருந்து எப்படி விடுபடுவது? அதற்கும் நம்முடைய தமிழிலே உண்டு. தண்ணீரிலே இருக்கின்ற தாமரை அதனுடைய இலை மீது எவ்வளவுதான் தண்ணீர் பட்டாலும் அந்த தண்ணீரானது வடிந்தோடி விடுமே ஒழிய அந்த இலையானது தண்ணீரில் மூழ்கி நிற்காது. இதற்குத்தான் இயற்கையினுடைய படைப்பு அனைத்துமே, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 6ஆம் அறிவின் மூலமாக நாம் இந்த இயற்கையை நேசித்து இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு தன்மையை உருவாக்குவதற்குத்தான் இறைவன் மனிதர்களை மட்டும் படைக்காமல் மனிதர்களோடு சேர்த்து இத்தனை உயிரினங்களும் படைத்தான். அவைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது 1 அறிவு முதல் 5 அறிவு வரை. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்தனை என்கின்ற ஒரு அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 6ஆம் அறிவு என்பது நம்முடைய மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நம் குடும்பத்தின் மீது செலுத்துகின்ற அந்த பாசம் தேவையானதா தேவையற்றதா என்ற ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளே எழலாம். அன்பும் பாசமும் என்பது மனித குலத்திற்கே உரித்தானது. கண்டிப்பாக நாம் நம்முடைய உறவுகளிடமும் நட்புமிடமும் நாம் அன்பினை செலுத்துவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த அன்புதான் பிற்காலத்திலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் அதுவே காரணமாக அமைந்துவிடும். ஒரு நீண்ட காலம், நாம் ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு நண்பரோடு பழகி கொண்டிருக்கிறோம். அந்த நண்பர் திடீரென்று மறைந்து விடுகிறார் என்கின்ற பொழுது அவருடைய இழப்பு என்பது நம்மால் ஈடுகட்ட முடியாது. அதனால்தான் நம்முடைய சைவம் சொல்கிறது, எப்பொழுது நாம் யார் மீது அன்பு செலுத்தினாலும் அது 50க்கு 50 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய 100க்கு 100 சென்று விட்டால் அவர்களுடைய இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனம் என்பது நமக்கு கிடையாது. அதனால்தான் அற்றது பற்று என்ற சொல்லினுடைய பொருளே, இளம் வயதிலேயே நாம் எல்லாவற்றையும் துறந்து விடலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். நிச்சயமாக ஆசைக்கும் அன்பிற்கும் என்றைக்கும் குறுக்கில் தடைக்கல்லாக சைவம் இருந்தது கிடையாது. மனைவி மீது செலுத்துகின்ற அன்பு, குழந்தைகள் மீது செலுத்துகின்ற அந்த அன்பு பாசம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உரித்தான ஒருவர் வருகின்ற பொழுது, இப்போ மகன் இருக்கிறான், அந்த மகனுக்கு ஒரு மனைவி வருகின்ற பொழுது, மருமகள் வருகின்ற பொழுது நாம் செலுத்தக்கூடிய அந்த அன்பு என்பது கொஞ்சம் நாம் விடுபட்டுத்தான் தீர வேண்டும், விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த இடத்தில் 100க்கு 100% என் மகனிடம் எனக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று நாம் போர்க்குணத்தோடு போராடக்கூடாது. அங்கே கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது உண்டு. அப்போ அங்கிருந்து அந்த பற்றிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர வேண்டும். அது எல்லா விதமான பற்றாக இருந்தாலும் சரி, அதாவது பொருளின் மீது இருக்கக்கூடிய பற்றாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த விதமான பொருள்கள் மீது இருக்கக்கூடிய நாட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நாம் இலக்கு நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 50ஓ ஒரு 60ஓ இந்த வயதுக்கு மேல் நாம் நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் நம்முடைய மகன் மீதோ மகள் மீதோ அவர்களுக்கு சுமை கொடுத்து விட்டு நாம் கொஞ்சம் வெளியில் நின்று கொண்டு அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அவர்கள் செய்கின்ற செயலிலே ஏதேனும் பிழை இருக்கிறதா, அவற்றை எப்படி சரி செய்வது
என்ற ஒரு ஆலோசகர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய தினந்தோறும் மணிதோறும் அவர்களிடம் சென்று அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கெல்லாம் நாம் குறுக்கீடு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் வயது பக்குவம் அடைய அடைய இந்த உலகியலில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி விடுவித்துக் கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு இறை சிந்தனை என்பது அப்பொழுதுதான் வரும். இல்லை என்றால் குடும்ப சூழலுக்குள் நாம் சிக்கிக் கொள்கின்ற பொழுது இந்த பிறவியை விடுத்து நாம் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த சூழலுக்குள் நாம் சிக்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பதற்கான வழிவகைகளை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இன்றைய என்னுடைய இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம். அதை சைவம் வலியுறுத்துகிறது. இளமை என்பது கல்வி கற்பது. ஒருவன் கல்வி கற்கிறான். கல்வி கற்ற உடனே அவனுக்கு தக்க வயது வந்த பிறகு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்த பிறகு அதற்கடுத்து அவன் குழந்தைகள் ஈணுகின்ற பொழுது நாம் அடுத்த நிலைக்கு நாம் போகிறோம். தாத்தா பாட்டி என்ற ஒரு நிலைக்கு நாம் வருகின்ற பொழுது அப்பொழுது நாம் பொறுப்பு உணர்ந்து சில பொறுப்புகளை தம் பிள்ளைகளிடம் கொடுக்கணும். அவன் சரியா செய்வானா செய்ய மாட்டானான்ற ஒரு பயத்திலே வச்சிருந்தா கடைசி வரை அவனுக்கு அனுபவம் என்பது கிடைக்காமலே போய்விடும். கடைசியில அவன் என்ன சொல்வான், எங்க அப்பா எந்த பொறுப்பிலுமே என்னை விடாம கடைசியில ஒண்ணும் இல்லாதவனா என்னை ஆக்கிட்டு அவர் போயிட்டாருன்னு. ஆக அவன் நட்டம் அடைந்தாலும் சரி லாபம் அடைந்தாலும் சரி அது இந்த மண்ணிலே நாம் சம்பாதித்த பொருள் தானே. விண்ணிலிருந்து வந்த பொருள் எதுவுமே கிடையாது. எத்தனை கோடிகளை நீங்கள் சம்பாதித்தாலும் இந்த மண் உலகில் தான் விட்டு செல்ல வேண்டும். நம் பிள்ளைகளிடமோ நம் பேர பிள்ளைகளுக்கோ கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஒரு குண்டூசியை கூட நாம் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு 50 வயதை கடந்த பிறகு நாம் இல்லற வாழ்விலிருந்து பொறுப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட்டு கொண்டு வந்து அந்த பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம் பிள்ளைகளிடம் கொடுத்து அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா, அதை நாம் சுட்டி காட்ட வேண்டுமா? சுட்டி காட்டுதல் என்பது கூட என்ற காலத்திலே மென்மையாகத்தான் சொல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் நாம் வேகமாக சொல்கின்ற பொழுது அவர்கள் வேறு சில முடிவுகளை இன்றைய காலகட்டத்திலே எடுக்கின்ற சூழல் இருக்கின்ற காரணத்தினால் எதை சொன்னாலும் அன்போடும் அமைதியோடும் பக்குவத்தோடும் தான் குழந்தைகளிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு சிறு குழந்தைகளினுடைய தற்கொலை எண்ணங்கள் அதிகரித்து வருகின்ற காலம் இது. எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது இன்றைய பிள்ளைகளிடம் இல்லை. அதனால் மாற வேண்டியது அவர்கள் அல்ல, மாற வேண்டியது நாம். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், உயர்ந்த செல்வத்தை பெற்றிருக்கிறோம் என்ற காரணத்தினால் சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்திலே இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காகவே அந்த ஒரு வேகத்தை நம் பிள்ளைகளிடம் காட்டக்கூடாது. நாம் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவனுக்கு நாம் தந்தை தான். ஆக ஒரு தந்தை என்ற ஒரு பொறுப்பை உணர்ந்து நாம் அவர்களுக்கு சில பொறுப்புகளை நாம் வழங்கி அதிலே நாம் சரிபார்க்க வேண்டும். இப்படி நாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுகளை விட்டு நாம் எங்கு செல்ல வேண்டும்? பொறுப்புகளை கொடுத்தாகிவிட்டது. அதற்கடுத்து நாம் எங்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய திருத்தலங்கள் 274 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழக மண்ணிலே இருக்கிறது. 2 திருத்தலங்கள் மாத்திரம் இலங்கையிலே இருக்கிறது. மொத்தம் 276 தேவார பாடல் பெற்ற தலங்கள் 2 அங்கு இருக்கிறது. அந்த காலத்தில் நாம் சேமித்து வைத்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு இறைவனுடைய திருத்தலங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒவ்வொரு புகழ் உண்டு. ஒவ்வொரு திருத்தலமும் ஒரு சில நோய்களை தீர்க்கக்கூடிய திருத்தலங்களாக இருக்கிறது. அந்த குளங்களிலே நாம் குளிக்கின்ற பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய சில நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். அதற்காகத்தான் இத்தனை தேவார திருத்தலங்கள் நம்முடைய 4 பெருமக்களால் பாடப்பட்டு நமக்கு 12 திருமுறைகளாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பற்றினை விட்டுவிட்டு எங்கு செல்வது என்ற ஒரு கேள்விக்கான பதிலே
நாம் சேமித்த செல்வத்தை செலவிட வேண்டும். எல்லாவற்றையுமே பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல போவதில்லை. நமக்கென்றும் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பணத்தின் மூலமாக நாம் திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஊராக செல்கின்ற பொழுது அந்த ஊரினுடைய புகழ், அந்த ஊரினுடைய தன்மை என்னவென்பது இந்த பிறவிலே நாம் அனுபவிப்பதற்குரிய காரணமாக அது அமையும். சரி, இந்த பிறவிக்கு எது காரணமாக இருக்கிறது? 2 வினைகள் என்பதை நம்முடைய சைவ சமயம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. இந்த 2 வினைகளின் பொருட்டுத்தான் நாம் இந்த மண்ணுலகிலே வந்து பிறந்திருக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே சொல்வார். முதல் பிறவி என்பது புல்லில் தொடங்கி கடைசியிலே இந்த மனித பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த மனித பிறவியில் இருந்து நாம் அடுத்த பிறவிக்கு செல்ல வேண்டுமே ஒழிய மீண்டும் புல் பிறவிக்கு நாம் சென்று விடக்கூடாது. அதற்கு எது காரணமாக அமைகிறது? நாம் செய்கின்ற நல்வினை. அந்த நல்வினையின் பொருட்டுத்தான் இறைவனுடைய திருவருட் கருணையினால் நமக்கு உயர்ந்தபட்ச பிறவிகள் என்பது கிடைக்கும். ஆக பற்றிலிருந்து நாம் விடுபடுகிறோம். இப்பொழுது பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு எது காரணமாக அமைகிறது என்றால் இந்த வினை பயன். இந்த வினை பயனுக்கு என்ன சொல்கிறோம்? விதி என்று சொல்கிறோம். இப்ப இந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா? அப்படி ஒரு கேள்வி நம்முடைய தமிழிலே சொல் வழக்கிலே உண்டு. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். அப்படி மதியால் வெல்ல முடியுமா என்று பார்ப்பதுதான் இன்றைய பேச்சினுடைய ஆரம்பம். அதற்கு ஒரு கதை மூலம் உங்களுக்கு விவரிக்கிறேன். அமரலோகத்தின் அதிபதியாக இருப்பவன் இந்திரன். அந்த இந்திரனுடைய மனைவி இந்திராணி. அந்த இந்திராணி ஒரு கிளியை வளர்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவள் எங்கு சென்றாலும் அவள் தோள் மீது அந்த கிளியானது அமர்ந்து கொண்டு செல்லும். அப்படி செல்கின்ற அந்த கிளி சிறிது காலத்திலே நோய்வாய்ப்பட்டு விடுகிறது. நோய்வாய்ப்பட்டு அந்த கிளி இறந்து விடுமோ என்ற ஒரு பயம் இந்திராணிக்கு வந்து விடுகிறது. வந்தவுடனே அந்த இந்திரலோகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன்கிட்ட போய் கேட்கிறார், அந்த அம்மா, நான் ஆசையாக வளர்த்த கிளி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. இதனுடைய ஆயுளை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சரிப்படுத்த முடியுமா, இல்லை ஆயுளை ஏதாவது நீட்டிக்க முடியுமா என்பதை நீங்கள் எனக்கு விசாரித்து சொல்லுங்கள் என்று இந்திரனிடம் சொல்கிறார். இந்திரன், நான் இந்திரலோகத்துக்கு மட்டும்தான் அதிபதி. என்னுடைய கட்டுப்பாட்டிலே ரம்பா திலோத்தமை இவர்கள் தான் இருக்கிறார்கள். படைக்கின்ற தொழிலை செய்கின்ற பிரம்மனிடம் போய் நாம் கேட்டு பார்ப்போம். இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கிறதா, இந்த கிளிக்கு ஏதாவது ஆயுளை கூட்ட முடியுமா என்று பார்க்கலாம் என்று இந்திரன் பிரம்மனை நோக்கி போகிறார். பிரம்மலோகத்திற்கு போய் பிரம்மனிடம் பேசுகிறார். இதுபோல் என் மனைவி ஆசையாக வளர்த்த கிளி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அந்த கிளி உயிர் பிரியாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று பிரம்மனிடம் கேட்டபொழுது பிரம்மன் சொல்கிறான், படைக்கின்ற தொழில் மாத்திரம்தான் என்னுடையது. மற்ற செயல்பாடுகள் என்பது அடுத்து இருக்கக்கூடிய காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலுக்குத்தான் தெரியும். அப்படியா, சரி வா செல்வோம் என்று இந்திரன் பிரம்மன் இருவரும் வைகுண்டத்திற்கு திருமாலை பார்ப்பதற்காக போகிறார்கள். அங்கு திருமாலை சந்திக்கிறார்கள். திருமாலிடம் இந்த பிரச்சனையை சொல்றாங்க, கிளி பிரச்சனையை. திருமால் என்ன சொல்றாரு, எனக்கு இடப்பட்ட தொழில் உயிர்களை காக்கின்ற தொழில். அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு என்னென்ன நன்மையை செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆக எனக்கு இதை பற்றிய எந்த செய்தியும் தெரியாது. வேண்டுமானால் நாம எங்க போலாம், யமன் இருக்கக்கூடிய யமலோகத்துக்கு போய் விசாரிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யமலோகம் நோக்கி போறாங்க. யமலோகத்துக்கு போய் யமதர்மன்கிட்ட கேட்கிறார், இது போல கிளியினுடைய உயிரை பற்றிய தகவல் வேணும், நீங்க ஏதாவது அதுக்கு பண்ண முடியுமா என்று யமதர்மனை கேட்கின்ற பொழுது யமதர்மன் சொல்றா, அங்கே ஒரு அறை இருக்கிறது பாருங்கள்,
அந்த அறைக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களை பற்றிய தகவல்கள் ஓலைச்சுவடியில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. வேண்டுமானால் நாம் உள்ளே சென்று எப்படி அரசு அலுவலகங்களில் ஃபைலை மாற்றுகிறார்களோ அப்படி ஏதாவது செய்து உங்களுடைய கிளியை காப்பாற்ற முடியுமா என்று பார்க்கலாம் என்று யமதர்மன் சொல்றார். இப்போ என்னாச்சு? இந்திரன், பிரம்மன், திருமால், யமதர்மன் இவங்க 4 பேரும் அந்த ஓலைச்சுவடிகள் தொங்க விடப்பட்டுள்ள அறைக்கு சென்று கதவை திறக்கிறார்கள். திறந்த உடனே கட்டி விடப்பட்டிருந்த ஓலைச்சுவடியிலிருந்து ஒரு ஓலைச்சுவடி கீழே வந்து விழுந்த உடனே யமதர்மம் போய் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்கிறார். பார்த்தால் அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்குன்னா, இந்த அறைக்குள் இந்திரன், பிரம்மன், திருமால், யமதர்மன் இந்த 4 பேர் எப்பொழுது இந்த அறைக்கு வருகிறார்களோ அப்பொழுது அந்த கிளியினுடைய உயிரானது பிரியும் என்று அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிரம்மனாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எழுதப்பட்ட விதியை மாற்ற எவராலும் முடியாது என்பதற்குத்தான் இந்த ஒரு உதாரணம்.